வணக்கம். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் தினசரி குடிநீர் மற்றும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல். மழைக்கு முன்பாக 14 வழித்தடங்கள் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என வேண்டுகோள். தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் 36 மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டு அவைகள் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் பல்வேறு பகுதிகளில் தினசரி குடிநீர் மற்றும் 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு ஒருமுறை என குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம் முதல் அனைத்து பகுதிகளுக்கும் தினசரி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 24 மணி நேரமும் குடிநீர் கிடைப்பதற்கும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். எனவே பொதுமக்கள் குடிநீரை குடிநீருக்கு மற்றும் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து கழிவுநீர் ஓடைகளும் மண் அகற்றப்பட்டு மழைநீர் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் தூத்துக்குடி மாநகரிலிருந்து 16 வழித்தடங்கள் மூலம் மழை வெள்ள நீர் வெளியே செல்கிறது. இந்த 14 வழித்தடங்களும் முறையாக தூர்வாரப்பட்டு மழை நீர் தேங்கா வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கனவு தமிழகம் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் விஜய். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.